வாங்க. ஒரே நிமிஷம் அர்ச்சனை பண்ணுங்க. வணக்கம் 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 வணக்கம்மா. ஓ வீடு எடுத்துட்டு இன்னைக்கு எங்கே போயிருந்தீங்க? போடுங்க, பரவாயில்ல போடுங்க. திருவாடிபுரத்தை முன்னிட்டு குடியாத்த மாநகரத்திலே விளங்கக்கூடிய படவேட்டியம் வெள்ளையம்மன் ஆலயத்திலே திருவாடிபுரத்தை முன்னிட்டு சிறப்பாக அம்மனுக்கு வளையல் அலங்காரமானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆடிப்புறத்தினுடைய சிறப்புகள் என்னவென்றால், ஆண்டாள் நாச்சியார் ஆனவர்கள் அற்புதமாக சிறப்பாக அவதரித்த திருநட்சத்திரம் இந்த திருவாடிபுரம். வெள்ளி கண்டன் என்கின்ற 2 ராஜாக்கள், அந்த வெள்ளி கண்டன் என்கின்ற அந்த 2 ராஜாக்களும் வேட்டையாடுவதற்காக காட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். பல சிறப்புகளை உடைய இந்த திருவாடிபுரமானது பல அற்புதங்களுக்கு உரித்தான அருமையான நன்னாள். இந்த திருவாடிபுரத்திலே வெள்ளி கண்டன் என்ற 2 ராஜாக்கள் வேட்டைக்கு செல்லுகிறார்கள். அப்பொழுது கண்டன் புலியை துரத்தி கொண்டு போகும்போது புலி அவரை கொன்று விடுகிறது. வில்லி அண்ணன் தம்பியை தேடி தேடி காடெல்லாம் அலைஞ்சு பார்த்துட்டு தம்பி எங்கேயும் தெரியாதனால ஒரு ஆலமரத்தடியில் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்றார். அப்படி சோர்ந்து போய் உட்காரும்போது அவருடைய கனவுல பெருமாள், நான் இந்த ஆலமரத்துக்கு அடியில் அச்சாமூர்த்தியாக விற்றிருக்கிறேன், உன்னுடைய தம்பியை புலி கொன்று சாப்பிட்டு விட்டது, அதனால் உன் தம்பி இறந்து விட்டான் என்று சொன்னவுடனே அச்சாமூர்த்தியாக விளங்கக்கூடிய பெருமாளுக்கு ஆலமரத்தடியிலே புதையுண்டிருந்த பெருமாளை மீட்டெடுத்து சிறப்பாக அந்த செண்பகவனம் என சொல்லப்படுகின்ற அந்த செண்பகவன காட்டை திருத்தி சிறப்பாக வெள்ளி என்கின்ற இந்த மகாராஜா அமைத்ததனாலே புத்தூர் என்பது நகரம், வெள்ளியினால் அமைக்கப்பட்ட நகரம் என்பதனாலே வில்லிபுத்தூர் என்று பெயர் வந்தது. அந்த வில்லிபுத்தூரிலே கருடாழ்வாரே பெரியாழ்வாராக வந்து பிறந்திட, முகுந்த பட்டாச்சாரி என்பவருக்கு பிள்ளையாக பெரியாழ்வாராக வந்து பிறந்திட, துளசி மரத்தடியிலே அற்புதமாக நந்தவனத்திலே கண்டெடுத்த மகாலட்சுமி ஆண்டாள் நாச்சியார் சிறப்பாக ஆண்டாள் நாச்சியாரை வளர்த்து பெருமாளுக்கே மனம் செய்து வைத்ததனாலே ஆண்டாள் துளசி மரத்தினுடைய துளசி செடியினுடைய அடியிலே கண்டெடுக்கப்பட்டதனாலே ஸ்ரீ வில்லிபுத்தூர் என்று பெயர் வந்தது. இந்த ஆடிப்பூரமே ஆண்டாள் நாச்சியார் வந்து பிறந்த அற்புதமான திருநட்சத்திரம். பல சிறப்புகளை உடைய இந்த ஆடிப்பூரத்திலே அம்பாளுக்கு வளையல்களாலே அலங்காரம் செய்து சிறப்பாக அம்பாளை
வழிபாடு செய்கின்ற பொழுது பெண்கள் எல்லாம் தீர்க்க சுமங்கலிகளாக லக்ஷ்மி கடாட்சமாக சிறப்பாக சீரோடு சிறப்போடு வாழ்விலே பல வளங்களும் நலங்களும் சிறப்பும் பெருக அற்புதமாக வாழ்வார்கள். அந்த வகையிலே இந்த திருஆடிப்புறம் நன்னாளில் எல்லோரும் அம்பாளை வழிபாடு செய்து குடியேற்ற மாநகரத்திலே அமையப்பட்டிருக்கின்ற படைவேட்டை எல்லையம்மனுக்கு இன்று சிறப்பாக வளையல் அலங்காரம் அமைக்கப்பட்டு சிவன் சக்தி சொரூபமாகவும் நாராயணன் ஆண்டாள் சொரூபமாகவும் அமையப்பட்டிருக்கிற அம்பாள் தரிசனத்தை எல்லோரும் கண்டு மகிழ்ந்து இன்ற திருஆடிப்புறத்தினுடைய பலனை பெற்று லக்ஷ்மி கடாட்சத்தை அடைந்து எல்லோரும் சகல வளமான செல்வத்தை பெற்று அம்பாளுடைய அருளாலே சிறப்புகளை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு